அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள இருக்க பிள்ளையார் கோயில இருக்க உண்டியல்ல இருந்து பணத்தை திருடிட்டு தப்பிச்சு போக நினைச்ச 2 நபர்களை பாதுகாவலர் பொதுமக்கள் உதவியோட பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கக்கூடிய சம்பவம் மருத்துவமனை வளாகத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு மருத்துவமனை வளாகத்துக்குள்ள ஸ்ரீ பாலவரசக்தி விநாயகர் கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்குள்ள சந்தேகத்துக்கிடம்படியா 2 இளைஞர்கள் இருந்ததாகவும் அப்போ அந்த இளைஞர்கள் கிட்ட விசாரிக்கிறதுக்காக மருத்துவமனை பாதுகாவலர் செல்வகுமார் அப்படின்றவர் அங்க போனதாகவும் பாதுகாவலரை பார்த்த உடனே அந்த 2 இளைஞர்களும் அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி செஞ்சதா கூறப்படுது. இதை பார்த்த பாதுகாவலர் அந்த இளைஞர்களை துரத்த ஆரம்பிச்சிருந்திருக்காராம். உடனடியா மருத்துவமனை வளாகத்தில் இருந்த பொதுமக்களும் பாதுகாவலருக்கு உதவியா அந்த 2 நபர்களையும் துரத்தி மடக்கி பிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்துல அந்த 2 இளைஞர்களையும் ஒப்படைச்சிருந்திருக்காங்க. போலீசார் அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில அந்த 2 நபர்களும் கடலூர் காமராஜ நகர் பகுதியை சேர்ந்த 25 வயதான கார்த்திக் மற்றும் 28 வயதான முத்துப்பாண்டி அப்படின்றது தெரிய வந்திருக்காம். மேலும் அந்த கோயில்ல இருந்த உண்டியலை உடைச்சு உண்டியல்ல இருந்த 15,600 ரூபாய் பணத்தை இவங்க 2 பேரும் திருடி இருக்கிறதும் தெரிய வந்திருக்காம். இதை தொடர்ந்து தான் அந்த 2 நபர்களையும் கைது செஞ்சு பணத்தையும் போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. எப்பயுமே மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகத்தில் இருக்க கோயில்ல இருக்கக்கூடிய உண்டியலை இவங்க உடைச்சு திருடி இருக்கக்கூடியது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.